ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. ஒரு துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 சில்லு தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசியும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதையும் கழுவி ஜார்லேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் இந்த குழம்புக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருந்தேன். இதை தோலை சீவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். மோர் குழம்புக்கு சவுச்சவுக்காயும் சேர்க்கலாம், வெண்டைக்காயும் சேர்க்கலாம். வெண்டைக்காய் மட்டும் சேர்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொழப்பு தன்மை இருக்கும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இது போல் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது போல் சேர்த்துடுங்க. இப்போ அந்த ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே கிண்டி விடுங்க. பாருங்கள், இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. 1/2 ஸ்பூன் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போது கரெக்டாக இருந்துச்சு குழம்புக்கு உப்பு. சேர்த்து நல்லா கிண்டி விடணும். முடிஞ்ச அளவு அடுப்பை சிம்மிலே வச்சு செய்யுங்க. இதில் நம்ம பச்சரிசி எல்லாம் சேர்த்துருக்கனால சில டைம் கட்டியாகும், அதனால தான். பாருங்கள், இது போல் நல்லா கட்டியானதும் வேக வச்சுருந்த பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி மோர் பதத்துக்கு ஆக்கி வச்சுருந்தேன். பாருங்கள், இது போல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மோரை சேர்த்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஒரு டைம் மட்டும் கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. மோர் சாப்பிட்டா சில பேருக்கு சளி பிடிக்குதுன்னுவாங்க. இது போல் மோர் குழம்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.